அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 7:30 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டுத் தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 7:30க்கு தியானம் அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டுபின் சுமார் 20-25 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக ஒரு உரையை நான் வழங்க உள்ளேன். ஹீலிங் என்ற தலைப்பில் 4வது பகுதியாக செட்பேக்ஸ் ஆஃப் த மைண்ட், அதாவது மனதில் ஏற்படும் இடர்பாடுகள் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். பின்பு கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு சுமார் 9 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்லலாம். தியானத்துக்கு முன் எமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் எமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் எமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் நமது நன்றிகள். அதற்குரிய இசையையும் பதாதைகளையும் வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம்.
இந்த பேச்சை நான் வழங்க இருக்கின்றேன். ஹீலிங் என்ற தொடரில் இது 4ஆம் பகுதியாக எனது பேச்சும் கலந்துரையாடலும் இடம்பெற சந்தர்ப்பம் அளித்ததுக்கு இத்தள அமைப்பாளர்களுக்கு எனது நன்றிகள். ஏற்கனவே ஹீலிங் என்ற தலைப்பில் எந்த விதங்களில் அது பயன்படுகிறது, அது நிகழ்கின்றது என்ற முறையில் இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்று நோய், இன்ஃப்ளமேஷன் அழற்சி என்றவற்றி பேசியிருந்தேன். டீஜெனரேஷன் என்பது தேய்மானம். அத்துடன் மேலும் இந்த மெட்டாபாலிசம் என்பார்கள், கோளாறு, டயபெட்டிஸ், சர்க்குலேஷன் என்ற ஹார்ட் ஃபெயிலியர் என்றதை பற்றியும் பேசியிருந்தேன். இது எல்லாவற்றிலையும் இந்த சேதம் வெளிப்படையாக இருக்கின்றது. இந்த தலைப்பின் உள்ளடக்கம் என்னென்று எனக்கு தெரியும், தமிழில் போட தோன்றவில்லை. செட்பேக்ஸ் என்றதற்கு இடர்பாடு என்று யோசித்திருந்தேன். நான் இதை நோய்கள் என்ற முறையில் மனநோய் பற்றி பேசப்போவதில்லை. அது உங்களுக்கு போரிங்காக வந்துடும், இந்த மெடிக்கல் தலைமையாக வந்துவிடும். உங்களுக்கு வேறு விவரம் தேவை என்றால் தனிப்பட்ட முறையில் நான் அலுவலகத்துக்கு தயாராக இருக்கின்றேன். இனிமே இது நோய் என்றவாறோ அல்லது தற்காலிக தவிப்பு என்று நான் ஒரு ஸ்லைடில் போட்டிருக்கிறேன். அதில் சேதம் வெளிப்படையாக இல்லை. இந்த சமீபத்தில் ஒரு டாக்கில் மன அமைதிக்கான திறவுகோல் என்று ஒரு அருமையான பேச்சிடம் பெற்றது. அது ஒரு நல்ல ஒரு உவமை. அப்போ நான் அதில் சொன்னேன், இது திறவுகோல் என்பது நாங்கள் ரொக்காட்டி WD-40 அடிச்சோ அல்லது திறப்பு ஓன் அவுட்டுண்டா புது கீ கட் பண்ணி திறக்க முடியாது. அதே மாதிரி இந்த சுகிசிவம் ஐயாவும் மனம் ஒரு மந்திர சாவி என்ற தலைப்பிலே பல தடவை பேசியிருக்கின்றார். இந்த தளத்தில் இல்லை, யூடியூப்ல. அவர் சொன்னது இது மனம் ஒரு மயாஜாலம் புரிகிறது இல்லை, அது ஒரு சூட்சுமமான உடல் என்பார்கள், சக்தி நிலை என்பார்கள். சமீபத்தில் அது குவாண்டம் லெவலுக்கும் போய்விட்டது, குவாண்டம் ஃபீல்டுக்கும் போய்விட்டது என்றது எனக்கு சிரிப்பாக இருக்கின்றது. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். நோபடி நோஸ், isn't it? இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஊடகம் உண்மையை உரைப்பதா என்பது ஒரு கேள்விக்குறி. நாம் ஏமாறுவது ஏன்? ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இத்தளம் இதுக்கு ஒரு மாற்றம் இருந்த என்ற முறையில் தான் நானும் பல தடவை கருத்து கூறுகிறேன். சில பேர் அதை தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதிலே கூட ஊடகத்தில இருந்து இரவல் அறிவாக கருத்துக்கள் பரமாறுகின்றார்கள். அதில் தவறு இல்லை. ஆனால் எனது அறிவு மேலானது என்று நான் ஒரு முறையை சொல்ல போவதில்லை. ஒரு முறையாவது இன்னொரு கோணத்தில் பார்வை என்ற முறையில தான் முடிவு உங்கள் கையில். இங்கே ஒரு பேர் சொல்லியிருந்தார், பேச்சு எனது, கருத்து உங்களது என்று சொல்லி அருமையா அந்த பேச்சை முடித்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட்டிங் சொல்வார்கள். இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் சத்குரு இன இன்ஜினியரிங் என்ற தலைப்பில் செய்கிறார். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துட்டுது. மைண்ட் இஸ் நாட் அ மெஷின் இல்லையா? ஆனால் அவர் இன இன்ஜினியரிங் என்று போட்டு ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் செய்கிறார். அதே மாதிரி தான் முன்பு ஒரு முறை நான் தேடி பார்க்கல இந்த வேகஸ் இதுகளை பற்றி. ஆல்டர்னேட்டிவ் ப்ராக்டிஷனர்ஸ், ஹீலர்ஸ் எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறார்கள். சயின்ஸே ஓரளவுக்கு இருக்கிறத வச்சுக்கொண்டு இந்த வேகஸ் ஹீலிங், குவாண்டம் ஹீலிங் அதில் ஒரு அளவுக்கு தான் உண்மை. ஏன் இந்த ஹாப்பி ஹோம் என்பதை பற்றியே நாங்கள் எல்லாம் பேசுவது கொஞ்சம் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். அது இட்ஸ் ஓகே. ஆனால் ஆன்மீக தேடல் அண்டைகளும் உண்மையை அறியணும். அதுக்காக நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி படிக்க வேண்டியதில்லை, மெடிசினும் படிக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு எளிய முறையில் விளங்கப்படுத்தலாம் என்றுதான் நான் இந்த முறை இந்த பேச்சை தயாரித்திருக்கின்றேன். இனி நேர போவோம், அதுக்கு பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த கிரீன் பட்டன் இப்ப இல்லையோ, மோல போட்டு தான் எடுக்கணுமாக்குமா? நீங்க நார்மலா எடுக்கலாம். இல்ல இல்ல போன முறை நான் மோல போட்டேன், மோலையும் காணும் இல்ல. நடுவில் இருக்கு பாருங்க, நடுவில் அந்த கூகுளுக்கு மேலே இருக்கு பாருங்க, கூகுள். நான் உங்களை அந்த இது எடுக்கிறேன், இந்த ஸ்பாட்லைட் எடுத்தா உங்களுக்கு தெரியக்கூடும். இப்ப தெரியுதா? கீழுக்கு பாட்டம்ல பார்ல இருக்கணும். ஓ, பாட்டம் பாருக்கு போகணும். சாட்டுக்கும் ரியாக்டுக்கும் நடுவில் இருக்கு ஷேர் பட்டன். ஓ யா ஷேர். அதுல கிரீன் கலர் இல்லாம போயிடுச்சு.
ஸ்கிரீன் இல்லா போட்டு அதான் ஓ விளங்கிட்டேன். ஸ்க்ரீன் ஷேர். ஓ இப்ப நான் உங்களை பின் பண்றேன்னா வாட் ஹேப்பன் நவ்? என்ன திரும்ப வேற இல்லை. இல்ல நான் இப்ப அது க்ரீனா காட்டுதான் முதல்ல. ஓகே ரைட் வந்துட்டுது. ஓகே இடர்பாடு போடுங்க வாரன், எங்களுக்கு தெரியலையே. அப்படியா? வாரன் போடுங்க, நான் உங்களோட ரிமூவ் பண்றேன் இதுல. எனக்கு தெரியுது. ஓகே, நவ் இட்ஸ் ஓகே, கரெக்ட், தேங்க்யூ. ஓகே நன்றி. கொஞ்சம் பெருசுபடுத்தலாமா? பெருசுபடுத்த பாருங்க. I'll try to do it. அடுத்த ஸ்லைடுக்கு போயிட்டு இது நான் கிளினிக்கல் சுச்சுவேஷன் தான் நோயை நான் அதை பற்றி விவரிக்க போவதில்லை. ஆனால் இது கிளினிக்கல் சுச்சுவேஷன் இந்த இந்த இடர்பாடா தெரிகிறது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லேயே வரலாம். என்கெஃபலைட்டிஸ்ன்றது பிரெயின் இன்ஃபெக்ஷன், அல்லது வேறு இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தால் அது செப்டிசீமியான்ற முறையில் போய் அதுலேயும் இதுகளெல்லாம் தெரியும் என்ன சொல்ல குழப்பங்கள். மற்ற இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லேயும் சில ரேலி இதை ப்ரெசன்ட். மற்றது இந்த மெட்டாபாலிக் கண்டேக்கில் லிவர் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் எல்லாம் தே ப்ரெசன்ட் வித் கன்ஃபியூஷன். சம்டைம் தே கேன் பிகம் அக்ரெசிவ். பாஃபெரியான்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன். டீஜெனரேஷனில் தான் டிமென்ஷியா வருது. இந்த இதுகள் எல்லாம் மென்டல் சிம்டம்ஸ் நோய்னு சொல்ல முடியாது, சொல்கிறது செகண்டரி மென்டல் என்று சொல்லி. அப்போ மென்டல் இல்னஸ் முதல் ஆரம்பத்தில் குறிப்பிடையில் பிரைமரி என்று சொல்வார்கள், வித்தவுட் எனி ஃபிசிக்கல் பேசிஸ். ஃபிசிக்கல் பேசிஸ் இருந்தால் செகண்டரி. அது முன்புதான் அந்த கருத்து இருந்தது. ஆனால் இப்பொழுது ப்ரெசன்ட் வியூ இந்த வித்தியாசம். ரிசர்ச் இஸ் ஆன்கோயிங். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அதோட இந்த டிமென்ஷியா என்பது உண்மையிலே நோயே இல்லை. பிகாஸ் டீஜெனரேஷன் அது அடுத்த படத்தில் காட்டுறேன். சிவியர் டிமென்ஷியாவுக்கு இப்படி தான் பிரெயின் இருக்கும் பார்த்தீங்களா. ஹெல்த்தி பிரெயின் சிவியர் அல்சைமர் டிமென்ஷியாவில் எல்லாம் அப்படி சுருங்கி போயிடும். அப்போ அது உண்மையிலே ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் த பிஹேவியர் சைக்காட்ரிஸ்ட் பராமரிக்கிறார்கள் அந்த பேஷண்ட்ஸை. இப்போ வாட் இஸ் த பேசிஸ் என்று பார்த்தா பிரின்சிபல்ஸ் இந்த முறையில் ஜெனட்டிக் என்று சொல்வார்கள், நர்ச்சரிங்கில் சைக்கோ சோஷியல் இஷ்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்லேயும் வரும். சில சமயங்களில் இந்த போஸ்ட் வைரஸ் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு தெரியாது, கிளினிக்கில் வந்துட்டு போயிடும், பேர்ந்து வரலாம். மற்றது இந்த பர்சனாலிட்டி என்பதில் கணக்கு தியரிஸ் இருக்குது. இந்த ஐசாங் என்பவருடைய தான் நியூரோட்டிசம் சைக்கோட்டிசம் என்று சொல்லி இது அவ்வளோ இப்போ எடுபடுறே இல்லை. ஆனால் நீங்கள் சில பேர் வினயன் சொல்லுவார்கள், வினயன் என்று சொல்லி தேர் கால் நியூரோட்டிக்ஸ். சைக்கோட்டிசம் என்றது கொஞ்சம் கூட கற்பனையில் போய் இமேஜின் பண்ணி கொண்டிருப்பவர்கள். அது சைக்கோசிஸ் என்று இல்லை, விதமான ஃபேண்டசைஸ் இஸ் குட், ஆனால் அளவுக்கு மீறி போய்விடும். மற்றது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். சமீபத்திலையும் இந்த சொல்ல பாவித்தார்கள், நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் இஸ் டிரேஞ்ச்டு மாதிரி. அதோட இப்போ இந்த பயோ என்ன சொல்ல பயோக்கு இதை சொல்லிட்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் சொல்லி ஜீவ மின்காந்த சக்தி என்று சொல்லி, இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். இதுக்குள்ள நீங்க கணக்க அறிய தேவையில்லை. இது ஒரு ஃபீல்டு. நான் ஒரு முறை நர்வஸ் சிஸ்டம் பற்றி பேசிக்கலேன்னு சொன்னா, நர்வஸ் சிஸ்டமா நர்வஸ் ஃபீல்டான்னு சொல்லி. அப்போ இந்த நர்வஸ் ஃபீல்ட் ரெகுலேஷன் தான் ரெகுலர் இருக்கணும் என்று சொல்லி யூ கேன். இதெல்லாம் ஒரு பிரின்சிபல்ஸ் தான். எந்த அளவுக்கு உண்மை என்பது who knows. அடுத்தது whatever the basis may be, என்ன காரணம் என்றாலும் முக்கியம் இல்லை. எசன்ஸ் என்றைக்குல இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஸ்டேட் as results of changes of inner milieu என்றைக்குல அது மீனிங் உள் அமைப்புன்னு சொல்லலாம். உள்ளமைப்பு என்றைக்குல ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம். பயோ இல்லை ஜீவ மின்காந்தம் அதில் குழப்பம் பண்ணால் அதுவும் இன்னர் மெலியூ டிஸ்டர்ப்டுன்னு எடுக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குழப்பம் பண்ணால் அதுவும் இன்னர் மெலியூன்னு எடுக்கலாம். அப்போ இந்த ஹீலிங் ஆஸ் அ ப்ரோசஸ் ஆஃப் ரீசெட், இந்த வேர்டையும் பாவித்தார். நான் அவருக்கு நன்றி சொல்லணும், சுனந்த ரவியாக. ரீசெட்
இது ஆஃப் செட்டாக இருக்கிறது ரீசெட் பண்ணுறது இன் சிம்பிள் டெர்மினாலஜி. நாங்கள் வந்து ரிஜிட் மைண்ட் செட்டாக இருந்தால் இதில் பிரச்சனை வில் ஹிண்டர் திஸ். இதில் பர்சனாலிட்டி வந்து சில பேர் வந்து தே ஆர் வெரி ரிஜிட் இன் தேர் திங்கிங். அப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஹீலிங் என்ற முறையில். ரெசிலியன்ஸ் என்பது ஆக்சுவலி they don't have a mindset இருக்காது, இருந்தாலும் they are flexible, plasticity என்று சொல்வார்கள். அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹீலிங். இதை நாங்கள் பில்ட் அப், ரெசிலியன்ஸ் குறைவாக இருந்தால் பில்ட் அப் பண்ணலாம், அல்லது பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம். இதைத்தான் நாங்கள் நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கிறது பிரேக் மாற்றணும் என்று சொல்கிறது. பேச்சுக்கு ஈஸியாக இருந்தாலும் இட்ஸ் நாட் ஈஸி. இதைத்தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற முறையில் மனதுக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது என்பவர்மெண்ட் என்ற வேர்டும் இப்பொழுது சமீபத்தில் பாய்க்கிறார்கள். அதான் இது நீங்கள் கேள்விப்பட்டது ஒரு செயின் தான். தாட்ஸ் பிகம்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் அண்ட் தென் பர்சனாலிட்டி. அதுதான் உங்களோட விதியே நிர்ணயிக்குது, பார்த்தீங்களா? ஆனால் பலர் நினைக்கிறார்கள் விதியை ஏற்கனவே எழுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதனால அவங்களோட பர்சனாலிட்டி ஓரளவுக்கு எழுதியிருக்குன்னு வச்சுக்கொள்ளலாம் ஜெனட்டிக்ஸ் மூலம். இந்த மூளையின் பங்கு என்ன, இதில் நான் கணக்க சொல்ல போகிறதில்ல. இந்த மூளையில் இருக்கிற வெளிப்படலாம் தான் கார்டெக்ஸ்ன்றது. அதில் இருந்து படங்களை தான் போட்டு காட்ட போகிறேன். ஏன்னா இதில் தான் அந்த கடைசியாக எங்களோட காலில் முள்ளு குத்தினாலும் கடைசியில் போய் ஃபீல் பண்ணுறது பிரெயினில் தான். அதே மாதிரி இந்த கமாண்ட் வர்றதுக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கல ஒரு கேரியம் செய்கிறேன்டா, கமாண்ட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் அவுட்டர் பிரெயின் ஏரியா. அதுகளெல்லாம் வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த நியூக்ளியே தான். இந்த பேர்களெல்லாம் நீங்கள் கணக்கு யோசிக்க வேண்டியதில்லை. எமெக்டலா என்ன ஹிப்போகாம்பஸ், அதெல்லாம் ஒரு பிரெயின் நியூக்ளியை. நியூக்ளியன்டேக்கில் நரம்பு கலங்களுடைய ஒரு கிளஸ்டர் சேர்க்கை. லிம்பிக் சிஸ்டம்ன்றது இந்த இமோஷன்ஸோட தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த உங்களோட இமோஷன்ஸ் டிஸ்டர்ப்டாக இருந்தால் இந்த லிம்பிக் சிஸ்டத்தோட இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் இந்த உங்களுக்கு வேலையெல்லாம் கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவார்கள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் இன்னொரு பிள்ளையால் உங்களுக்கு நோய் வந்தால் சரியாக வலிக்குமெண்டு. ஆனால் நாட்டுக்காக போர் புரிவார்கள், இந்த காயம் பண்ணாலும் நோவை தாங்குவார்கள். பார்த்தீங்களா தேசிய பெற்றால. அதே மாதிரி நீங்கள் செய்கிற உங்களுடைய செயல்களும் கூட உங்களுக்கு மூட் குறைவாக இருந்தால் உற்சாகம் இல்லாமல் செய்வீங்க, நல்ல மூடாக இருந்தால் உற்சாகத்தோடு செய்வீர்கள். ஆனால் இதில் ஒரு அன்னோன் என்று சொல்லியிருக்கல, இந்த எண்ணங்கள் என்ன மாதிரி வாருது என்பது இங்கிருந்தோ எவ்வாறு என்பது ஒரு மர்மம் தான். ஆனால் சொல்ல போனால் எங்களோட தகவல்களாக இருக்கின்றதை வச்சு நாங்கள் ரிட்ரீவ் பண்ணி அல்லது புதிய தகவல்களை எடுக்கும் போது அதன் மூலமாகத்தான் தாட்ஸ் வருது. அதில் ஒரு இமோஷனல் அண்டர் டோனும் இருக்கின்றது. இல்லை, இந்த ஒரு தாட்ஸ்லேயும் ஒரு இமோஷனலும் சேர்ந்து வரும். கான்ஷியஸ்னஸ் என்பதும் இது பிரெயின் ஆஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரெயின். சில பேர் சொல்கிறாரு இல்லை பிரெயின் இல்லை அதுக்கு அங்காளி என்று சொல்லி. இது சப்ஜெக்ட் ஆஃப் டிபேட். மனம் என்பதும் அதே தான். இந்த படங்கள் எல்லாம் சும்மா லிம்பிக் சிஸ்டம்ன்றது இப்படி தான் ஒரு நியூக்ளியர் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி ஒரு லிம்பிக் சிஸ்டம் சொல்வார்கள். மற்றது நோன் என்று சொல்லிக்கல, இது அன்னோன். இந்த குவாண்டம் ஃபீல்ட் வந்து attributing to electromagnetic effects as basis of conscious. இப்போ அதைத்தான் சொல்கிறார்கள், எங்களோட கான்சியஸ்னஸும் ஒரு குவாண்டம் ஃபீல்ட் முறையில் இருக்குன்னு சொல்லி. இட் ஹஸ் பிகம் நியூ ட்ரெண்ட். அது நாங்கள் என்ன மாதிரி நடைமுறையில் பாவிக்கலாம் என்றது ஒரு கேள்வி. பேஷண்ட்டுக்கு நான் சொல்லல அது உங்களோட குவாண்டம் ஃபீல்ட் வீக்காக போயிட்டுன்னு சொல்லி. அப்போ ஹீலிங் என்று சொல்லிக்கல, எங்களுக்கு உடல்ல இருக்கிற ஒரு சக்தி தான், ஒரு ஃபினாமினல். அது உண்மையில நாங்கள் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் மூலம் மேம்படுத்தலாம். அப்போ இவையெல்லாம் குவாண்டம் ஃபீல்டில் இன்றைக்கும் அந்த சொல்லி போயிருக்காங்க, மேம்படுத்துதல்னு சொல்லி. மேம்படுத்தலுண்டா சிறப்பாக்குறது. இது வந்து மசில் ரிலாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ மைண்ட் ரிலாக்ஸேஷன். நான் இந்த டீஜெனரேஷன் என்ற பேச்சில் மசில் ரிலாக்ஸேஷன்ஸை பற்றி பேசினான். அதாவது நாங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கல மசிலுக்கு ஒரு டோன் இருக்கும். நர்வ்ஸுக்கு மேலே டோன் இல்லை, ஆனால் பேச்சுக்கு நாங்கள் சொல்லலாம். மசில் டோன் வந்து நர்வ் இனோவேஷன்ஸ் மூலம் கூடலாம் குறையலாம். அதோட இந்த தன்னிச்சையாக இருக்கிற நர்வஸ் சிஸ்டமும் சப்ளை பண்ணுது. அப்போ இதுன்ற மாடுலேஷன் மூலமாக டோன் நான் போட்டுக்கிறேன் ப்ராக்கெட்டில். டிபெண்ட்ஸ் ஆன் எங்களோட மூடை பொறுத்து மாதிரி ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் இந்த ஆக்டிவிட்டியும் மாறும். இவர் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். ஒழிய நாங்கள் திவானம் செய்தால் அது கூடுற என்பது ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். பார்த்தீங்களா, இது உண்மையை நீங்கள் அறியணும்.
இந்த நர்வுக்கு டோன்ன்றது இந்த கிட்டார்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் இதுன்ற மாதிரி டோனை கூட்டுற மாதிரியோ. இது நான் அதிகம் சொல்ல போறேல. இது வந்து இந்த நர்வ் எண்டிங்க்கு இடையில இருக்கிற கேப்ல தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பண்ணுது. ஆனா நர்வ் மூலமா போறது வந்து ஒரு டீபோலரைசேஷன் சொல்லி ஒரு மின் இதால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன்ஸ் தான். அதே மாதிரி நர்வ் முடிவுல சொல்றது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் உண்டு. படத்தில் வழங்கப்படுத்த காற்றும் விளங்கும். அதுலேயும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அது அசெட்டைல் கோலின் என்பது. அதுக்கு மூணுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த நர்வ் எண்டிங்ல அந்த சுரந்தாலும் வெளிப்படுத்தினாலும் அது செல் பாடியில இருந்தால் அதுக்குரிய சிக்னல்ஸ் எல்லாம் போய் அது அடுத்த படத்துல உங்களுக்கு விளங்கும். இவ வந்து மாடுலேட்டர்ன்றதான் சரியான சொல்லு. சிலதுகள் வந்து ஸ்டிமுலேஷன் என்ஹான்சிங், சிலதுகள் வந்து இன்ஹிபிட்டரியா இருக்கும். இந்த காவா என்பது இன்ஹிபிட்டரி என்று நினைக்கின்றது. அது ஹோமோன்ஸும் அப்படித்தான். ஆனா ஹோமோன்ஸ் வந்து வித்தியாசமான இல்லை. இது தைராக்சின் கூடினா இன்க்ரீஸ் ஆக்டிவிட்டி, தைராக்சின் குறைஞ்சா குறை ஆக்டிவிட்டி. அதே மாதிரி அட்ரினலினோ கார்டிசால் கூடினால் ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து விதம் சிலதுகள் வந்து ரெண்டுக்கும் இருக்குது. சம்டைம் ஆக்ட் போத் வேஸ்ன்னு சொல்லுகிறார்கள். இது கொஞ்சம் விளங்குற கஷ்டம். இறுதியாக வந்து இந்த அந்த பிரெயின் கார்டெக்ஸ்ல இருந்து பிரெயின் நியூக்ளியால் எல்லாம் ஒரு ரிலேன்னு சொல்லுவாங்க. ரிலே ரேஸ் மாதிரி கடைசியில் வந்து நரம்புகளுக்குள்ளால வந்து மோட்டோ ஆக்ஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அல்லது நீங்க சென்சேஷன் என்ன இது இந்த சென்சேஷன் வந்து இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று சொல்றதுல நான் வலியுறுத்தணும். சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று சொல்லிக்கல மன நோயால அந்த நோய் வாரே இல்லை. இந்த நோய்க்குரிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் மனது வந்து அதை பெரிதுபடுத்தி விட்டுரும். ஆனால் தனிய மனதால வாரது தேர் ஆர் கண்டிஷன்ஸ் விச் ஆர் வெரி வெரி ரேர். ஹிஸ்டீரியான்னு சொல்லுவார்கள், அதுகள் எல்லாம் ரேர். சைக்கோசோமேட்டிக்ன்றது வெரி காமன். அதோட இது வந்து அதான் இந்த ஜம்ப் டாபிக். ஆனால் இந்த எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்று வரைக்கும் we are stressed out, அல்லது ஒரு வார் சிச்சுவேஷன்ல ஒரு ஷாக்கா இருக்கல இந்த ஜீவ காந்த சக்திக்கும் குழப்பம் அடையலாம் இல்லையா? இதுதான் அந்த நர்வ்ன்ற எண்ட சொல்றேன். இங்க வந்து எண்ட்ல தான் இந்த கேப். இது அடுத்த நர்வ்ன்ற தொடக்கம். அப்ப அதுக்கிடையில தான் இது செக்ரீட் பண்றது. டோன்ட் பே லாட் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் இல்லை. அது அப்படி செக்ரேட் பண்ணி இந்த இருக்கிற ரிசெப்டார்ஸ்ல சேரும். கெட் ரிலீஸ் அண்ட் ரீஅப்சார்ப். அந்த முறையில தான் அது போகுது. இது வந்து அந்த மசில்ஸ்ல முடிகிறது. அதுவும் வந்து அதுக்குள்ள சுரக்கிறது அசிட்டைல் கோலின் என்பது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷன், மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லிக்கல. மசில்ஸ் வந்து இது விதமா நீங்க கையை எடுத்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் மடிக்கும், ஒரு மசில்ஸ் நீட்டும். அது எல்லாம் ஒரு டோன் மூலமா தான் அது செய்கிறது. நர்வ் சிக்னல்ஸ் வந்து இந்த டோனை கூட்டி குறைச்சு கண்ட்ரோல் பண்ணும். ரெஸ்ட் பண்ணிக்கல ஒரு நியூட்ரல் மசில் டோன் இருக்கும். அது எங்களோட தன்னிச்சையான நரம்பு தொகுதி மூலம் இருக்கும். அப்ப நாங்கள் பாடி ஃபீல்ஸ் லூஸ், மனம் காமா இருக்கல பாடி ஃபீல் லூஸா இருக்கும். மனம் டென்ஸ்டா இருக்கல பாடி ஆல்சோ ஃபீல் டென்ஸ் இல்லையா? அதே மாதிரி தான் ஹார்ட் பீட், ரெஸ்பிரேட்டரி ரேட் எல்லாம் பவல் கன்ட்ராக்ஷன் கூட மாறலாம். அதுதான் சைக்கோசோமேட்டிக் அவுட்கம் என்பார்கள். ஆனால் அது காஸ் என்று எடுக்கிறது தவறு. நான் சொன்ன மாதிரி ஒரு சில ரேர் கண்டிஷன் ஹிஸ்டீரியான்னு சொல்வது, சைக்கோ ஆஸ்பெக்ட் என்பது கூட எமோஷனல் எலிமெண்ட் தான். அதாவது இந்த எக்ஸசரேட் பண்ணும் இல்லை டிமினிஷ் பண்ணும் நர்வ் சிக்னல்ஸ். அந்த போன முறை அந்த என்ன சொல்றது டீஜெனரேஷன் பேசாலும் ஃபைப்ரோமால்ஜியான்ற ஒரு கண்டிஷன் நான் சொல்லுவாள் யோசிக்க எனக்கும் இருக்கும் இந்த பேக் ஏக் வாரத்துக்கு. இந்த டோன் என்பது மசில்ஸுக்குரிய நர்வுக்கு இல்லை. இது நான் சும்மா விளங்கப்படுத்துறேன். இந்த கார்டெக்ஸ்ல இருக்கிற மோட்டோ இதுகளை வந்து இப்படி வந்து இதுல வந்து ஸ்பைனல் கார்டால போய் இதால வந்து இந்த பாத்தீங்களா பைசெப்ஸுக்கு சப்ளை பண்ணுது. அதே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது சும்மா பிரெயின் இது வந்து இந்த
இது முன்பகுதி, இது பின்பகுதி என்றா முன்பகுதியில தான் சென்சரி இருக்குது, பின்பகுதியில தான் மோட்டோ. இந்த இப்படி ஒட்டினா பி, இது கிராஸ் செக்ஷன். ஓ, நான் மாறி போடுறேன். இது ஓகே, யா. அதே மாதிரி தான் இந்த உணர்ச்சிகளும் எங்களோட மனநிலையை தாங்கி இருக்கின்றது. அப்போ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து எங்களோட நர்வ்ஸை அது ஹைப்பர் அண்டேக்கில் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கலாம், ஹைப்போ அண்டேக்கில் லெஸ் சென்சிட்டிவ். அப்போ இது வந்து ஒவ்வொரு இந்த ரிலேன்னு சொல்லிக்கல ஒவ்வொரு லெவல்லையும் இட் கண்ட்ரோல். இந்த நர்வ்ஸில் கேங்லியான் இப்போ இந்த நியூக்ளே என்பது பிரெயினில் இருக்கும், அதில் தலமஸ் என்பது கடைசியில் போய் பிரெயின் கார்டெக்ஸில் முடியும். இதில் வந்து ஹிப்னோசிஸ் செய்யல அந்த மேல் லெவலில் தான் அது as an effect it reduces the pain sensitivity. சொல்லுறாரு இல்லை, ஹிப்னோசிஸ் மூலம் சிசேரியன் செக்ஷன் செய்யலாம்னு சொல்லி. ஸோ தே கேன் பி யூஸ்ட் as an alternative to GA, ஜெனரல் அனஸ்தீசியா. எல்லாராலையும் அந்த ஹிப்னோசிஸ்க்குள்ள சப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ரோமால்ஜியா என்பது மசில்ஸ் பிகம் ஓவர் சென்சிட்டிவ் டு பெயின் பெர்செப்ஷன். இது வந்து இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்சரி ட்ராக்ஸ் வந்து பெயினுக்கு வேறையா வரும், டச்சுக்கு வேறையா வரும், டெம்பரேச்சருக்கு வேறையா வரும். அது மேலே போய் இதே மாதிரி கண்லேருந்து போகிறது அங்கே வருது, இந்த காதுலேருந்து வர்றதும் எல்லாம் சேர்ந்து கடைசியில் பிரெயின் கார்டெக்ஸ்லாம் போய் முடியுது. இது அந்த அந்த சென்சரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த உறுப்புகள் கூட சென்சிட்டிவாக இருக்குதோ, நாக்கு, உதடு, இந்த கை விரலில் வந்து கூட ஏரியா காவணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கால் அதெல்லாம் இந்த குறைய சர்ஃபஸ் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கோ அவ்வளோ நர்வ் சப்ளை ரிச்சை. அந்த அவையெல்லாம் அந்த ரிப்ரசன்டேஷன் இந்த முறையில். இப்போ ஹீலிங்க்கு வருவோம். அப்போ ஹீலிங் இஸ் அச்சீவ் ஃப்ரம் எம்பவர்மெண்ட். இந்த பீப்புள் ஹூ ஆர் நாட் காட் ரெசிலியன்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே ரெசிலியன்ஸ் இருந்தால் நல்லம், அது எங்களோட இன்ஹெரண்ட் பொட்டென்ஷியல் பாடி அண்ட் மைண்ட் டு ஓவர்கம் செட்பேக்ஸ். எம்பவர்மெண்ட் சொல்லிக்கல நாங்கள் இப்படியான பேச்சுகளை கேட்டு ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்குது எம்பவர்மெண்ட்டுக்கு. அதாவது ஓவர்கமிங் மென்டல் செட்பேக் இஸ் a complex thing due to its basis as such. அதோட சில பேர் they are already vulnerable. பிறக்கேக்கில் ஜெனட்டிக்ஸால அல்லது வளர்ப்பு முறையில் அவர்களுக்கு இது ஹீலிங்ன்றது ஹீலிங்கோ இட்ஸ் லிமிட்டேஷன். அதாவது இந்த மன நோய் என்று கேட்கல ஹீலிங்ஸ் வந்து கியூர் பண்ணும். கியூரேட்டிவ் ஃபினாமினா ஹேப்பன்ஸ் வித் மைல்ட் டு மாடரேட் செட்பேக்ஸ். இந்த ஆங்ஸைட்டி என்று சொல்லிக்கல அது மைல்ட் டு மாடரேட் இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்கிசோஃப்ரேனியா அல்லது பைபோலர் என்பவர்களெல்லாம் இந்த இந்த மைல்ட் டு மாடரேட்லேயும் பர்சனாலிட்டி வந்து சூட்டபிளாக இருக்கணும். சில பேர் வெரி ரிஜிட் பர்சனாலிட்டின்னு சொன்னால் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஓவர்கம். அதே சமயம் சிவியர் அல்லது க்ரானிக்காக இருக்கிற நியூஸ் கண்டிஷன்ஸில் வந்து நாளடைவில் உங்களோட சுபாவத்தையே அழிச்சு விட்டுரும். ஸோ அதை சொல்வது என்டியூரிங் பர்சனாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லி. ஸோ அவர்களுக்கு ஹீலிங் என்ற முறையில் வேர் லிட்டில் ஆர் நோ எஃபெக்ட். ஆனால் யூ கேன் ஆஃபர் சப்போர்ட் அன்றைக்கில் சப்போர்ட் சிஸ்டம், நல்ல ஒரு குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதோட சில பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஷெல்டர்ட் கேர்னு சொல்லுவார்கள். பிகாஸ் தே வோன்ட் பி ஏபிள் டு மேனேஜ் ஆன் தேர் ஓன். அப்போ அவர்களுக்கு ரெசிடென்ஷியல் கேருக்கு போகாமல் வீட்டிலே கேரர்ஸ் போய் சமைச்சு கொடுக்குறையும் அப்படியான ஃபெசிலிட்டிஸ் மூலம் அதே மாதிரி வாழ்க்கை ஹீலிங்கு தான் எடுக்க வேண்டும். மெடிடேஷன் இதுதான் உங்கள் எல்லோருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது மெடிடேஷன் செய்யல நாங்கள் டேக்கிங் அப் த பொசிஷன், நல்ல ஒரு அமைதி, சத்தம் இல்லாத இடத்துல இருப்போம். இந்த ஆசனம் மூலம் தான் இருப்போம். மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதோட இந்த சுவாசத்தில் நாங்கள் கவனத்தை விடைக்கல நார்மல் ஸ்டேட்டில் நாங்கள் வெரி அலர்ட்டாக இருப்போமே. எல்லா சென்சஸும் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ இது அதை விட்டு நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு சுவாசத்தின் மேலே நான் சொல்கிறேன் ரெஸ்பைட்டுன்னு சொல்லி மனதுக்கு
அப்ப இந்த ஃபோக்கஸிங் ஆன் பிரீதிங் என்னைக்குல சொல்லுவார்கள் வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்னு சொல்லி. அப்ப நீங்க இந்த பிரீதிங்கை பார்க்கல எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றே இருக்கல அளவுக்கு அதிகமாக இல்லை. நீங்கள் எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்களே எல்லா பக்கத்தாலையும் எனர்ஜி இஸ் ட்ரெயின்ட் இல்லையா? ஆகவே எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் அன்லைக் இன் தாட் ரேசிங் மோட். நீங்கள் தியானத்தில் எல்லாத்தையும் கூட சொல்வார்கள் ரேசிங் ஆஃப் மைண்ட் என்று. அப்போ அதுக்கு மேலே எனர்ஜி செலவாகின்றது. அப்போ நீங்கள் தியானம் மூலம் யூஆர் சேவிங் எனர்ஜி, ஹீலிங் இஸ் ஆல்சோ என்ஹான்ஸ். அதாவது இன்னொரு இந்த இந்த பிலீஃப் என்பது இட்ஸ் செல்ஃப் ஹிப்னோசிஸ் தான், அதில் எந்தவித தவறும் இல்லை. as long as it helps in a way, இந்த பெயின் சென்சிட்டிவிட்டி குறையும். So நான் I don't discourage people who believe in lot of things. ஆனால் உண்மையே அதே சமயம் அறிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பிலீஃப் வந்து பலவிதமாக இருக்கலாம். இல்லை கடவுள் என்று சொல்வார்கள், கனெக்டிங் வித் யூனிவர்ஸ் என்று சொல்லி during the session undoubtedly gives a therapeutic value. எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த இந்த ஸ்லைட் சின்ன நேரம் கூட நான் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணினேன், பெருசாக இருக்க போது அடுத்ததில். இதாவது நான் கிளினிக்கல்னு சொல்லிக்கல, இந்த மனநோய் இல்லை, டே டு டே உங்களுக்கு நடக்கிற விஷயம்தான். கார் ஸ்டாப் போட்டு சுவிட்சை போடுறீங்க, கார் ஸ்டார்ட் பண்ணிடல, யூ ஃபீல் டவுன். அது வந்து இங்கிலீஷில் முதல் வாசிக்கிறேன். வந்து இன்னர் என்வாயன்மெண்ட்ன்றது மைண்ட் அல்லது தாட்ஸ், அவுட்டர் என்வாயன்மெண்ட் சூழல். அது ரெண்டும் இசைவாக இல்லை. அப்போ அது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அது அனுபவிக்கிறவர் வந்து சவ பண்ணுறாரு. பிகாஸ் இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் அவுட் ஆஃப் வேர்ல்ட். அகமும் புறமும் இசைவாக அமையாது போனால் மாற்றக்கூடிய இது அகத்தை தான் மாற்றலாம். அதாவது சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்னு சொல்லி நாங்கள் போகுதுன்னு விடணும். ஸோ வாட் ரகுராமன் தான் சொல்லுவார். ஸோ வாட் என்று ப்ரொஃபஸர் ரகுராமன் லெட் இட் கோ உண்டாக்கும். லெட் இட் கோ உண்டு வேறு. நான் இன்னொரு பேர் ஸோ வாட்ன்னு சொல்லுவார். நாங்கள் வந்து இதையும் நாங்கள் நினைத்ததாக அமையவில்லை, அல்லது அமைந்து விட்டது நமக்கு பிடித்ததாக இல்லை. பார்த்தீங்கன்னா, நினைத்ததாக அல்லது பிடித்ததாக இல்லை என்று சொன்னால் அதனாலேயே தவிக்கோணும். போனால் போட்டும், போடாண்டு விட வேண்டியதான். கடைசியில் இந்த குவாண்டம் கான்செப்டை பற்றி நான் கிரிட்டிக்கல் என்று சொன்னால் ஐம் நாட் டிஸ்மிஸிங் இட். அதாவது இப்போ சொல்லுகிறார்கள் இந்த யூனிவர்ஸே ஒரு குவாண்டம் அலைகளால் தான் அமைந்திருக்கின்றதா. அப்போ நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல் என்றே நான் யோசித்தேன். இந்த பாட்டில் தான் மீனிங் ஒன்று சொல்லி, குவாண்டம் அலைகள் எல்லாம் நாங்கள் பார்க்குற எந்த பொருளும் அதே சமயம் எங்களுடைய அவேர்னஸும் கான்சியஸ்னஸ் என்பதும் அலைகளால் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அப்போ நான் யோசித்தேன், அது ரெண்டும் ஹார்மனியாக இருந்தால் தான் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமின்றி இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ற அனுபவம் சொல்லுகிறார்கள். இந்த குவாண்டம் இதை பற்றி பேசுகிறார்கள். என்னதான் சயின்ஸ் வந்து நீங்கள் நரம்புகளுக்களால் விளங்கப்படுத்தினாலும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் விளங்கப்படுத்தினாலும், அந்த பெயின் என்றது உணர்வது என்ன மாதிரி என்பது உங்களால் விளங்கப்படுத்த முடியுமான்னு கேட்கிறார்கள். அதுதான் இந்த குவாண்டம் செய்கிற வேலை என்று சொல்லுகிறார்கள். வெல், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஆனால் நான் சொல்வது வந்தால், நான் இப்போ மனம்ன்றதை பெருசாக சொல்கிறேன் இல்லை. கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ்ன்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் சம்திங், ஐ எம் அவேர் ஆஃப் சம்திங் என்பதில் என்ன வித்தியாசம்? அவ்வளோதான். ஸ்லைட்ஸ். I'm glad I finished on time. நன்றி. உங்களுக்கு இது கடைசியில் அதுதான் சொல்ல வேணாம். நீங்கள் என்னதான் விளங்காட்டியும் இந்த கடைசி ஸ்லைட் விளங்கினா சரி, ஆமும் புறமும் இசைவா அது மட்டும் விளங்கினா சரி. இந்த பிரெயினை பற்றியோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் விளங்காமல் இருந்தால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நன்றி. அருமையான பேச்சு டாக்டர் ஜெகநாதன் ஐயா. நாங்கள் முதலில் உங்களை வாழ்த்தியும் பாராட்டியும் முதல் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுங்கள், 30 கைதட்டுங்கள். அதன் பிறகு நாங்கள் கருத்தை செலவழிக்கிறோம். ஸ்கிரீன் எடுத்தாச்சு தானே? நீங்க எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன் எடுத்து தான் என்ன இமேஜ் வருது. ஓகே.
முதலாவதாக கண் குகணேசன் ஐயா வந்திருக்கிறார், நீங்க பேசுங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமையில் அருமை. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், பகிர்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்றதை விட கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் தந்தா எங்களுக்கு நல்ல நினைக்கிறேன். இந்த டிமென்ஷியாவுக்கு 2 படம் போட்டு காட்டுனீங்க. இந்த பிரெயினில வந்து நார்மலா இருக்கிறது, மற்ற அந்த டேமேஜ் சுருங்கி இருக்குது. அது வந்து பாருங்க, இப்ப என்னடா சில வேளை இப்ப ஆட்களுக்கு 2 விதமா, அதாவது பிரெயின் டேமேஜ் என்று சொல்றீங்களா? அல்சைமர் சொல்லிக்கல எல்லாம் டீஜெனரேஷன் தான். அல்சைமர் தண்டேக்கல அது மைலாய்ட் டிபாசிட்ஸ் என்ற முறையில வேற சேஞ்சஸ். இது அல்சைமர் என்றவர் தான் டிஸ்கிரைப் பண்ணினார். அதுக்கு முதல் தேர் நோ சரியா, தே புட் ஆல் டுகெதர். இப்போ இந்த அவர் போஸ்ட்மார்ட்டம் செய்து சர்டன் பிரெயின்ஸுக்கு இப்படி சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தேன். நீங்கள் ஒரு ரஃப் கணக்கு பார்த்தா நான் நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் பீப்புள் இந்த டிமென்ஷியாவில் இருக்கிற பிரெயின்ஸ் எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்த்தா 2/3 அப்படி இருக்குது. 2/3 இல்லை குறைவாக இருக்கலாம். மிச்சது வந்து வெஸ்குலர்னு சொல்வார்கள். அவர்களுக்கு மினி ஸ்ட்ரோக் மாதிரி வரும், இல்லை ஸ்ட்ரோக் வராமலே இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் நர்வோ அதுவும் பிரெயின் செல்ஸ் எல்லாம் இப்போ இந்த டீஜெனரேட் பண்ணி அல்சைமர்ஸ் என்ற முறையில் வரும். வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த எய்ட்ஸ் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எய்ட்ஸ்லேயும் வரலாம். முந்தி க்ரூசிஃபைல் ஜேகாப்ஸ் என்று சொல்லி அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வரலாம். சிஃபிலிஸில் வரலாம், பார்த்தீங்களா? அப்போ அதாலே டிமென்ஷியா வரலாம். அதுகளெல்லாம் ரேர். அது மெஜாரிட்டி என்று சொல்லிக்கல அல்சைமர்ஸ் தான். அது என்னண்டா அப்புறம் நீங்கள் அந்த பிரெயினில வந்து டேமேஜ் பார்த்து அதை வந்து நீங்கள் ஒரு சொல்லி சொன்னீங்க. அது இட் கேன் பி பிசிக்கல் இல்னஸ் ராதர் than the mental illness. என்ன மென்டல் இல்னஸ் ஆரம்பத்தில் சொல்லிக்கல பிசிக்கலா ஒன்றும் இல்லை, அதுதான் மென்டல் சொல்லுவோம் சொல்லி. ஆனா இதுல வந்து பிசிக்கல் இது இருக்குது, பட் they didn't understand. என்னென்னு சொன்னா they also becoming confused என்ற முறையில இந்த டிமென்ஷியா என்பதே டோட்டல் மென்டல் ஃபெயிலியர் என்றுதான் அந்த மீனிங். ஆனால் நாங்கள் மெமரி டிசார்டர் என்று குறிப்பிட்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். அது பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொற்பிறப்பியே இல்லை. டிமென்ஷியான்னு சொன்னா டோட்டல் மென்டல் ஃபெயிலியர் டிமென்ஷன். டி என்று வந்துடுது இல்லையா? டி மைண்ட் அந்த மாதிரி. சத்தியம், சாரி, இதுதான் லாஸ்ட். இது இப்ப சில ஆட்களுக்கு என்ன நடக்கிறேன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச எங்களோட ரிலேஷன்ஸுக்கு நடந்திருக்கு. வெரி பிரில்லியன்ட் பீப்புள், அது நல்ல படிப்பிலையோ உழைப்பிலையோ, ஆனா 50s லேட் 50s early 60sலயே டிமென்ஷியா வந்திருக்கு. அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? முன்பு அதை ப்ரீசீனல் டிமென்ஷியான்னு சொன்னார்கள். இப்போ அந்த டேர்மை இந்த பிக்ஸ் டிசீஸ் என்று சொல்லி என்ன சர்டன் பிக்ஸ் பாடிஸ் என்று சொல்லி இருக்கிறபடியா டிஸ்கிரைப் பண்ணார்கள். இப்ப அதை பெருசா எடுபடுறே இல்லை. டாக்டர் சரஸ்வதி இருந்தவாக்கு கூட சொல்றேன். நான் சொல்லவா? நீங்க சொன்னது அந்த அந்த வயதுல வாடுறது அது ஜெனட்டிக், அது குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ்ல வாடுறது. பிரிசனின் 1 and பிரிசனின் 2 இருக்கு. அது அந்த ஜெனட்டிக் கண்டிஷன். 1 in 2 people in the family can develop dementia. அது சரியான அது வெறும் ரேராக தான் வாடுறது ஜெனட்டிக். இது பிறகு வயது கூடினா பிறகு வாடுறது சீனால் தான் கூட பெர்சன்டேஜ். ஆனால் ப்ரீசீனர் இஸ் மோர் ஃபெமிலியர். அந்த குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸால வாடுறது அது. மற்றது இந்த பிரெயின் டீஜெனரேஷன், அங்கே டாக்டர் ஜெகநாதன் சொன்ன மாதிரி அந்த ஒரு அப்நார்மல் புரோட்டீன் ஃபார்மேஷன் அந்த பிரெயினுக்குள்ள தட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த நர்வ் எண்டிங்ஸ் இதுகள் எல்லாம். அப்போ அதால் அந்த பிளட் சப்ளை போகாமல் இருந்தால் என்ன மாதிரி அந்த இது செத்து போகுதோ அது மாதிரி பிரெயின் அந்த சுருங்கி வரணுன்னா செல்ஸ் எல்லாம் டை. அது அசட்டைல் கோலின் அந்த டிரான்ஸ்மிட்டர் இல்லாமல் போயிடும். அந்த நர்வ்ஸ் எல்லாம் பிள்ளைக்கு அந்த அல்சைமர்ஸில் பிள்ளையாக இருக்கிறது அசட்டைல் கோலின் டெஃபிஷியன்சி. அப்போ இந்த மருந்து கொடுக்கறதுல அந்த அசட்டைல் கோலினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த மருந்து கொடுக்குறது. அந்த மருந்து வந்தது தனியாக அல்சைமர்ஸுக்கு மாத்திரம்தான். வாஸ்குலர்ன்றது அந்த பிளட் சப்ளையால் வர டிமென்ஷியாவுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை.
அதுதான் அந்த கெமிக்கல் இது சேஞ்ச் இன் அல்சைமர்ஸ். ஓகே. அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோ. அப்போ அந்த ஷ்ரிங்கிங் ஆஃப் த பிரெயின் இருக்கும், அந்த கோர்டெக்ஸ் அதை கூட அந்த சல்சா உள்ளுக்கு இருக்கிற அந்த ஃப்ளூயிட் இருக்கிறது என்லார்ஜ் பண்ணி வென்ட்ரிகுஸ் சொல்றது என்லார்ஜ் பண்ணி இருக்கும். ஓகே, நன்றி அம்மா. தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. ஒருவருக்கு 65 வயதுக்கு மேல் டிமென்ஷியா வந்தால் they will do a genetic study உண்டு. ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் எடுப்பார்கள். யூ கேன் டெஸ்ட், இது உங்களுக்கு சான்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன். ரெண்டு முறையில் வந்துடுது இப்போ. ஆனால் பீப்புள் ஆர் ரிலாக்டன். ஏன்னா நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் வந்துடும் சொல்லி அதை பற்றி ஒரு டிபேட்டே இருக்கின்றது. ஆனா இப்ப ஆக்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை தாங்களாவே கேட்கணும். ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு வந்த உடனே தாங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் அவேர்னஸ் கூடி விட்டுது. இப்போ 1998 அந்த மெடிசின்ஸ் வந்த அப்புறம் அவேர்னஸ் ஜனங்களுக்கு எல்லாம் கூடியது. மற்றது டிமென்ஷியா இஸ் ஸோ காமன். இப்போ வயது போன ஆட்கள் அப்படி வந்தோட 60% இஸ் அல்சைமர்ஸ். அதில் த மோர் ஓல்டர் யூ ஆர் லைக்லி டு கெட் கணக்கில். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல், மெடிடேஷன் அதுகள் எல்லாத்தையும் மேக்சிமமாக செய்யலாம். இன்னுமே கோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கல. ஏன் இன்ஃப்ளமேஷன் தான் சொல்லி நம்ம பிரெயினில். அப்போ ஸ்ட்ரெஸ் ஆலையும் அது ஒரு இன்ஃப்ளமேஷன் கொண்டுடலாம். மற்றது நாங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, மெடிடேஷன் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அந்த விதங்களால் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். அதுதான் அந்த இதுகள் அங்கே மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன், ஈவன் எக்ஸசைஸ், குட் டயட், சோஷியலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுகளெல்லாம் கதைக்கிறது அதுகளெல்லாம் ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் 100% வராமல் இருக்கிறது சொல்ல தெரியாது. பட் தேர் இஸ் சம் எஃபெக்ட். இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ லூஸ் இட் என்ற முறையில் தான். காலையில் ஒரு சொன்ன தான் சுடுக்கு விளையாடுறதா, சுடுக்கு கேம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நியூ இன்ஃபர்மேஷன். அது அந்த அல்சைமர்ஸில் ரீசெண்ட் மெமரி தான் முதல் போகும். அப்புறம் அந்த 7 ஸ்டேஜஸாக பிள்ளைகளுக்கு மேலே வர மாதிரி கீழே போய் கொண்டு இருக்கும். இப்போ கடைசி அந்த பிறந்த இது கடைசியில் தான் மறப்போம், படித்த இடம் இதெல்லாம். இப்போ கிட்டலாம் நடந்தது முதல் மறந்து போய். அதுதான் நாங்கள் வைக்கிறது எங்கேன்னு தெரியாது. வேறு யாரையும் எடுத்து போட்டு நம்ம களவண்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சில பேர் மற்றாரோ எடுத்துட்டு நம்ம என்னடா அவை தாங்கள் வச்சது எங்கேன்னு தெரியாது. விழிப்புணர்வு இருக்கணும். அது அப்சென்ட் மைண்டடா இருந்தால் எல்லாம் மறந்து போவோம். எங்க கீ வச்சிருந்து விழிப்புணர்வோட இருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், எங்க கீ வச்சுனா கூட்டிட்டேன். எவ்வளவு செய்யல் இந்த குரூப்ல செய்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும், எக்ஸசைஸ், குட் டயட் அண்ட் நியூட்ரிஷன், மற்றது சோஷியலைசேஷன், அவுட்டிங்ஸ், மெடிடேஷன் எல்லாமே இட் வில் ஹெல்ப் டுவர்ட்ஸ் prevent totally இல்லை, at least postponing or preventing. அதான் சொன்னேன், இந்த தளம் ஒரு மாற்று மருந்து. அதே நீங்க போடலாம் உங்களோட ஃபிளையர்ல ஒரு மாற்று. அதை நீங்க போற நீங்க நிவாரணம் என்ன உள்ள நல்ல மருத்துவமோ நிவாரணம். டாக்டர் ஜனார்தன், இந்த சரியான டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் யூ ட்ரை டு சிம்பிளிஃபை. கஷ்டம் அது. Anyway, thank you for that. இல்ல, நான் இந்த ஹீலிங் என்ற முறையில தான் பேசிக்கொண்டு வரைக்கல. I got one more, but I'm not an expert. Cancer பற்றியும் I have very little knowledge on it. But I may get some information. இந்த ஹீலிங் என்ற முறையில நாங்கள் என்னன்னு சொல்றது, to try and overcome it. இந்த இப்போ கேன்சர் ரேட் எல்லாம் கூடிக்கொண்டு போகுது இல்லையா? அதுக்கு ஒன்காலஜிஸ்ட் தான் கேட்கணும். இல்ல you don't need technical knowledge. நான் இன்றைக்கு பேசுறது I didn't talk anything about mental illness in per se. அதான் இந்த கிளினிக்கல் நான் கிளினிக்கல் என்ற முறையில் டே டு டே எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும். அதை என்ன மாதிரி கையாளுறதா முக்கியம். ஒன்று சைக்கோசிஸ் வந்தால் உண்மையில் மெடிடேஷனுக்கு என்கேஜ் பண்ணுற கஷ்டம். until you settle them to a certain, இல்லாட்டில் அவைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் வராது. Of course, yeah. அதுதான் அதில் பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னால் ஏர்லி ஸ்டேஜில் they won't admit they got problem. அப்போ அது வேறு முறை தான் கையாளணும். எனிவே பேச்சு உங்களுடையது, கருத்து எங்களுடையதுன்னு சொன்னீங்க. அதன்படி நீங்கள் அந்த ஃபோக்கஸிங் ஆன் ப்ரீதிங், அதாவது இந்த ஃபோக்கஸ் பண்ணிக்க எனர்ஜி ஃபாலோ பண்ணுறன்ற ஒரு நல்ல கருத்தை எவிடன்ஸ் பேஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணி விளங்கப்படுத்த பார்க்குறீங்களா? நாங்கள் செய்கிற தியானத்தை கூட, அதாவது
எங்களோட மூச்சு வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா கோபம் வரைக்க வித்தியாசமா இருக்கும், மற்றது சந்தோஷமா இருக்க வித்தியாசமா இருக்கும், இன்னொரு விஷயம் எரிச்சல் படைக்கே வித்தியாசமா இருக்கும். அப்ப நீங்க இந்த ஃபோக்கஸ் அதாவது இல்ல, பண்றது நீங்கள் வந்து பொதுவாக இந்த எந்த ஒரு காரியத்தையும் மெடிடேஷன் சொல்லிக்கல என்ஜாய் பண்ணி செய்யணும். புறுபுறுத்து கொண்டு செய்தா பிரயோசனம் இல்லை. புறுபுறுத்து கொண்டு அதான் சொல்றேன். செய்தால் ஆக்சுவலி ட்ரைனிங் மோர் எனர்ஜி இல்லையா? அது அந்தரப்பட்டு ஆறுதலா கொஞ்ச நேரம் செய்தாலும் சரியா செய்தா நல்லா இருக்கு. நேரம் கருதி நான் கடமை நடத்துறது என்று போறேன்னா சொல்லிக்கல புறுபுறுக்க மாட்டீங்கள். என்னடா செய்ய வேண்டி கிடக்குல கடமை உணர்ச்சி இல்லாம தானே. இப்போ வந்து பஞ்சாட்சர மாஸ்டர் சிட்னியில இருந்து ஒரு வித்தியாசமான கருத்தை கொண்டு வர நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் ஹீலிங் பார்ட் 4 பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தார். அதாவது செட்பேக் ஆஃப் மைண்ட். அப்போ முதல்ல கிட்டத்தட்ட நோட் பண்ணி பார்த்தனா 12 பாயிண்ட் சொன்னார். இன்றைக்கு 12 பாயிண்ட்டும் டிஸ்கஸ் பண்ண இயலாது. மற்றது மனம் ஒரு சூட்சும உடல். சூட்சும உடல்ன்றதுல ஆரம்பிச்சு தான் அவர்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, சூட்சுமம் உடல்ல தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது, வித்தியாசம் எப்படி இருக்கிறதுன்றதை கூடிக்கொண்டு போனேன். பிறகு இந்த மசில்ஸ் கூட மைண்ட் ரிலாக்ஸேஷன், அப்புறம் மைண்டை கொண்டு வந்து மசில்ஸுக்கு விட்டா அதுவும் வெளியில இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுது. இப்ப நாங்கள் எல்லாரும் எங்கட கண்ட்ரோல்ல இல்லை, எங்கேயோ வெளியில இருந்து எங்களை ஆப்ரேட் பண்ணுவா போலதான் போகிறது. ஆனபடியால நாங்க டக்கண்டு எங்கட மைண்ட் எங்கட இப்ப இருக்கிற நிலைக்கு வந்துடுவோம். இப்ப நீங்கள் கதைச்சதால நான் எந்த கேள்வியை மாற்றி கொண்டேன். கதை இல்லாம இருக்கிறது. இப்ப தியானம் செய்தால் கூட நீங்கள் சொல்றீங்க இந்த சைக்கோமெட்ரிக் அந்த அந்த அதின்படிக்கு ஒரு அலர்ட்னஸ் அந்த அதை பற்றிய அதுகள் குறைஞ்சு கொண்டு போனால் அப்ப நாங்கள் வேற ஒரு ஆளா போறோம். ஒரு டெமென்ஷியா வந்தவர் அவர் வேற உலகத்துக்கு போற மாதிரி நாங்களும் வேற உலகத்துக்கு போறோமோ என்று ஒரு நீங்கள் எங்களுக்கு இதுகளை கொஞ்சம் இன்னும் குறைச்சு 12 பாயிண்ட் சொல்லாம இந்த இந்த ஹீட்டிங் அண்ட் செட் பேக் ஆஃப் மைண்டை 1 பாயிண்ட் 2 பாயிண்டோட டிஸ்கஸ் பண்ண நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்றதை பார்த்தா நாங்கள் எல்லாம் எங்கேயோ வெளியிலே சொல்றதின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இருந்தோடு டக்கண்டு நீங்க சொல்ற கதைக்கு வாரோம் என்ற மாதிரி தான் நீங்கள் கதையை சொல்றீங்கள். அப்ப நாங்கள் வேறு எங்கேயோ வேறு யாரோ சொல்றதோ வேற உலகத்துல போய் வேறு யாக்களோட கதைச்சு நாங்கள் அந்த லைன்ல இருந்து மாறி இஞ்சால ஓடியாரோம் அப்புறம் அங்க போறோம்னு சொல்றீங்களோன்னு எனக்கு ஒண்ணுமா விளங்க இல்லை. நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிறத பற்றித்தான் நாங்கள் கூட திங்க் பண்றோம். இப்போ டெமென்ஷியா வந்த மாதிரி சில ஒரு மைண்ட வந்து சூட்சும உடலுக்குள்ள போனால் சூட்சும உடல் என்று சொன்னால் அது எக்ஸ்டர்னலா போகுது. எங்களோட மைண்ட்ல கண்ட்ரோல் இல்லை. ஹார்ட்டோ எது எந்த எல்லாம் எங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் போகுது என்றது விளங்குகிறது. அருமையான பேச்சு ஐயா. நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் 12 என்று சொல்லிக்கல எதை குறிப்பிட்டீங்க? நான் ஐ டோன்ட் நோ. இது நான் நோட் பண்ணி இருக்கிறேன். இல்ல, ரெண்டு உதாரணத்தை சொல்லுங்க. 12 என்று சொல்லிக்கல இதைத்தான் சொல்றேன். சூட்சும உடலை சொல்றேன். பேச்சு இந்த குவாண்டம் தியரியை பற்றி சொன்னீர்கள். அது இப்ப சமீபத்துல வந்தது. அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னால் நாங்களும் பிரபஞ்சத்திலே ஒரு அம்சம் மட்டுமல்ல இல்ல, இந்த என்ன அந்த குவாண்டம் ஃபீல்ட் வேவ்ஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் எங்களோட கான்சியஸ்னஸும் ஒரு வேவ் பண்ண மாதிரியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றார்கள் இல்லையா, ஏன் வலிக்குதுன்னு நீங்கள் என்னதான் செட் பேக் ஆஃப் மைண்ட்ன்றது குவாண்டம் தியரி போனா என்ன நடக்குது என்றால், இப்போ ஒரு ஆள் அவருக்கு டெமென்ஷியா வருதுண்டா வார வருஷம் வார டெமென்ஷியா இன்னும் வேர்ஸ் ஆக வரும். அப்ப அது எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகுது, எனர்ஜியும் கூடுது. இப்ப இருக்கிற டெமென்ஷியாக்காரர் கொஞ்சமாக கதைச்சு கொஞ்சமாக சண்டை பிடிக்கணும்டா
பிறகு வாரவே சும்மா எங்கேயோ விளாசி கொண்டு போயிடும். அதைத்தான் அந்த குவாண்டம் தியரி என்ன மாதிரி வர 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 பெருசாக எல்லாம் வித்தியாசமாகி கொண்டு போகுதுன்றதைத்தான் அது உங்களோட அந்த செட்பேக் ஆஃப் மைண்ட்ல சொல்றீங்க. அந்த நான் சொன்னால் குவாண்டம் டாக்டர் குவாண்டம் ஹீலிங் எல்லாம் யூடியூப்ல எக்கச்சக்கமா போடுகிறார்கள். நான் அதை லைட்டா தான் எடுக்கிற வழிய ஐம் நாட் டேக்கிங் சீரியஸ்லி. என்று சொன்னா பேசுறதுக்கு நான் சொல்ல முடியுமா? கூட குவாண்டம் ஃபீல்ட்ல கோளாறுன்னு சொன்னா அவன் நினைப்பான் எனக்கு தேவைப்பில்லை என்று சொல்லி. ஐ சி இது வந்து ஐ டோன்ட் நோ வெதர் தே ஆர் இப்போ உண்டை பார்த்தப்பறம் ஃபீலிங் சி எவ்ரிடே யூடியூப்ல வந்து கொண்டு கிடக்கு. எனக்கு இல்லை கிடக்கு. எனக்கு ஒரு கியூரியஸ் மைண்ட் தான். ஆன்மீகத்துல இருக்குன்னா மைண்ட் ஷுட் பி கியூரியஸ் as well. அப்ப நான் அந்த கியூரியாசிட்டிக்காக கேட்கறது. நாங்கள் இந்த வெளியால போயிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வேற உலகத்துக்கு போறோம் இல்ல, நாங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப நாங்கள் எங்கட செட்டப் இங்க இருக்கிறது நிலைக்கு தான் நாங்கள் எங்களை மாற்றி ஃப்ரீ வில் என்று சொல்றேன். ஐ ஹேவ் a strong propagate on free will. நீங்க ஃப்ரீ வில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள்ல கூட இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்ற முறையில தான் உங்களோட ஃப்ரீ வில் இருக்கணுமா. பிகாஸ் நீங்க கடவுள்கிட்ட தானே அடைஞ்சா உங்களோட ஃப்ரீ வில்ல லூசிங் இல்லையா. ஸோ ஐ பிலீவ் இன் ஃப்ரீ வில். இந்த மாசிவ்ஸ் கூட உங்களோட கண்ட்ரோல்ல இல்லையன்ற மாதிரி தான் நாங்க நினைச்சா சொல்லவில்லை. நான் என்ன சொன்னா இந்த மசில் டோன் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கல டோன் ஒரு நல்ல டோன்ல இருக்குது. ஆனா உங்களுக்கு கோவம் வந்த உடனே மசில்ஸ் எல்லாம் டைட்டா வருது இல்லையா. அதே அதைத்தான் விளங்கப்படுத்தினா அது வெளியில இருந்து இல்ல, அதுவும் கூட பிரெயின் அந்த நியூரோ கெமிக்கல்ஸ் மூலமாக நரம்புக்குள்ள இருந்து அந்த மசில் டோனை மாற்றுறது தான் விளங்கப்படுத்தினா. அதுக்கும் குவாண்டம் தியரிக்கு வந்து கனெக்ஷன் இல்லை. நான் அதுமா சேர்த்து விடு. நான் என்ன சொன்னால் நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போடுகிறார்கள். அப்ப நாங்கள ஒரு நாள் வந்து அதை விட்டு நாங்களே ஏமாந்து போவோம். ஏமாந்துன்னு சொல்லக்கூடாது, we shouldn't get carried away என்று சொல்ல வந்துறான். carried away என்றா தெரியும் என்ன மீனிங் என்று. ஓகே, நாங்கள் அடுத்த நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் 2-3 பேருக்கு பிறகு வந்ததால எனக்கு இருந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி போட்டு போச்சுது. குவனையா கேட்ட கேள்விதான் நான் எடுத்து வச்சு கொண்டிருந்தேன். நான் ஆனால் அல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் ஜெகநாதன் ஐயா. இந்த டிப்ரெஷன் வந்துதான் டெமென்சியா ஆகுமோ அல்லாட்டியே டெமென்சியா சும்மா அது வேற வருத்தமா தொடங்குமோ? டிப்ரெஷன் வார வைக்கத்தான் அது வாரதா? இல்லையா, டிமென்ஷியா வந்து உண்மையில ஒரு பிசிக்கல் இல்னஸ் தான் சொல்லணும். ஆனா டிப்ரெஷன் சொல்லிக்கல அது பிசிக்கல் இல்னஸ் இல்லைன்னு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நியூரோ கெமிக்கல்ஸ்ல வித்தியாசமா இருந்தாலும் வித்தியாசம் இல்லை, இம்பேலன்ஸ் சொல்வார்கள். ஆனா டிமென்ஷியால மூளையை சுருங்கி இருக்கதா அந்த ஸ்லைட போட்டு காட்டினேன், பாத்தீங்களா? பார்த்தேன். அதே மாதிரி எந்த வித மாற்றமும் மூளையில இல்ல உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தா. சரி. எனக்கு குரானிக்கா வந்தா, சில பேருக்கு பலகாலமா டிப்ரெஷன் இருந்தா இந்த மாதிரி மூளை சுருங்காது. you might get some changes. உங்களோட பர்சனாலிட்டி இல்லாம சிதைஞ்சு போயிடும். ஆனா அதை டிமென்ஷியான்னு நாங்க சொல்வதில்லை. இந்த தளத்துல ஒரு இந்திரகுமாராக்கும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதாவது we shouldn't call them demented. அதாவது enduring personality change என்று தான் அதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுகிறார்கள். அதனால நீங்கள் கிட்டத்தட்ட கன்ஃபியூஷன் இந்த முறையில தான் அவர்கள் கதைப்பார்கள். நான் இந்த டிப்ரெஷனுக்கு மருந்து எடுத்து கொண்டிருக்கே கனதரம் நான் இந்த குக்கர் ஓஃப் பண்ணாம விட்டு அடுப்பு அந்த நெருப்பு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர பார்த்தேன். அப்பதான் உடனே சொன்னவே டாக்டர் உங்களுக்கு டெமென்சியா ஆக்க போகுது, அப்படி ஆக்கினால் நீங்கள் ஹோம் வழியே தான் போயிருக்கணும், வீட்டுல இருந்தா கட்டாயம் இப்படி டேஞ்சரான வேலையெல்லாம் பார்ப்பீங்க. அப்ப எனக்கு உண்மையாண்டது நீங்கள் இந்த டொப்பிக்க கதைக்க
கொஞ்சம் பயமே இருந்தது. கடவுள் இந்த மூளை இந்த சேப்பதைகளையும் பார்க்க உண்மையிலே என்ன தியானம் தான் அதுக்குள்ளால மீட்டது. நான் அது எங்கேயும் சொல்லுவேன், 100% சொல்லுவேன் தியானம் தான். ஆனா இப்ப நினைக்கிறேன் அப்படி ஒரு அந்த குக்கரையே ஓபன் பண்ண இல்லாம இருந்த நான் என்னென்னு அந்த நேரம் கண்டினியூவா ஃபர்ஸ்டே நான் 1 மணித்தியாலும் இருக்கக்கூடியதா எனக்கு இருந்தது. இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நான் இருந்தேன். நான் இது உண்மையா எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்குது. உங்களோட ஸ்பீச்சையும் கேட்டு நான் இவ்வளவு சுகமாகி இப்ப இப்படி இருக்கிறத நினைக்க உண்மையா சந்தோஷமா இருக்குது. நன்றி. எனக்கு கணக்க விளக்கம் இப்ப சரஸ் டாக்டர் எல்லாரும் கதைச்சதுல நிறைய விளக்கம் வந்திருக்கு, நல்ல தெளிவு வந்திருக்கு. நன்றி. டிமென்ஷியா வந்து உக்கிரமா தாக்கினா அது சொல்லுவாங்க சூடோ டிப்ரெஷன் வந்து உக்கிரமா தாக்கினா சூடோ டிமென்ஷியான்ற முறையில சூடோன்னு சொன்னா போலி, அப்படித்தான் சில பேர் தென்படுவார்கள். ஆனா நாங்க தான் அதை டயக்னோஸ் பண்ணி இது டிமென்ஷியா இல்லைன்னு முடிவெடுக்கணும். ஆனா பார்க்கிறவர்களுக்கு இது போலி சூடோ டிமென்ஷியான்ற ஒரு சொல்லை பாவிப்பார்கள். சரி சரி சரி. அப்ப அதுகளை கேட்க எனக்கு இந்த வரதுங்களை என்ன பேர்களை கேட்டாலே முதல் தலை வெடிக்கும். எனக்கு இந்த கண்ணில எல்லாம் ப்ரெஷர் அண்டினாம் நான் அதை கேட்டுக்கொண்டு வந்துட்டேன். ஆனா லெட்டர் வரைகளை வந்தது உனக்கு குளுக்கோமாண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு ஒரு வடிவான பேரை போட்டு சோடிச்ச உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடிட்டு போல இருந்தது. உண்மையிலே அதெல்லாம் நான் இந்த மெடிடேஷன்லாம் சுகமாக்கினான். அதால நான் இந்த மெடிடேஷனை அவ்வளோ பிலீவ் பண்றேன். எனக்கு எல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் செய்த மெடிடேஷனுக்கு 4-5 வருடம் சுகமாயினது. கெமிக்கல் எல்லாம் நிப்பாட்டி போட்டேன், குளிசிகள் எல்லாம். ஆனா எனக்கு குளுக்கோமாக்க ஒரு குளிசையுமே தரையில்லை. தெளிவு பொருங்க. நான் கிளாக்கோமா ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, எனக்கு 25 வருஷம் இருக்கிறபடியே நான் அதுல இப்ப எக்ஸ்பர்ட்டா வந்துட்டேன். நீங்க வேணா எனக்கு போன் பண்ணினா நான் விளங்கப்படுத்துவேன். என்னன்னு சொன்னா தெளிவு அடைஞ்சிங்கன்னு சொன்னா குழப்பமே போயிடும். தெளிவு இல்லாம நீங்க அதோட டாக்டர்ஸும் அதிக நேரம் எடுத்து விளங்கப்படுத்து பயப்படுத்துவேன். டாக்டர்ஸ் கொஞ்சம் கூட பயப்படுத்துவேன். நன்றி. நன்றி. அடுத்த அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்றுதான் ஜெகநாதன் மாஸ்டர் ஸ்பீச்சை கேட்டோன்னு மிகவும் சந்தோஷமாக ஆனந்தம் அடைந்தேன். ஏனெனில் இன்று நீங்கள் தியானம், விழிப்புணர்வு, பிரபஞ்சம் என்றெல்லாம் பேசினீர்கள். இதுகளை பற்றி நீங்க பேசுற அப்ப எனக்கு இந்த தியானம் நாங்கள் 6 வருஷமா செய்ததுல ஒரு நன்மையை கண்டு கொண்டேன். உண்மைக்கும் சொல்றேன், உங்களோட பேச்சு இன்றைக்கு நீங்கள் தியானத்தை கொண்டீங்க, விழிப்புணர்வை கொண்டீங்க, கான்சியஸை கொண்டீங்க, எண்ணத்திலையும் தெளிவு வேணும், பிரபஞ்சம். அப்ப எங்களுக்கு வெற்றி, இந்த தளத்துக்கு வெற்றி. ஏனெனில் தியானம் இல்லாட்டி என்ன சொல்லுங்க, எல்லாரும் அந்த இப்ப டிமென்ஷியா வந்து மற்ற நீங்க சொன்னீங்க ஜெனட்டிக் இருக்குத்தான். அப்போ ஒரு ஆளுக்கு ஜெனட்டிக்ல இருக்குது என்றால் உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்ல இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருந்தா அது வந்தே தீரும். அதுக்கு தியானத்தை செய்யுங்க, எக்ஸசைஸை செய்து கொண்டிருந்தா இந்த ஜெனட்டிக்கும் இல்லாம போகும். அப்படித்தான் இப்ப கதைக்கிறார்கள். ஆனா அதுக்கு நம்பிக்கையும் வேணும். நம்பிக்கை இல்லாம நாங்கள் இது எனக்கு ஜெனட்டிக்கா வரப்போகுதுன்னா இன்னும் வந்துதான் தீரும். அதுக்காக நீங்கள் உங்களோட பேச்சு இன்றைக்கு ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இல்ல சொல்வாரு சொல்வாரு ஜீனோ டைப் பண்றதுல ஜெனட்டிக் மூலம், அதாவது ஃபீனோ டைப் பண்றதுல அதன்படி அமையணும் மட்டும் இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதையே சொல்லி கொண்டு வந்தால் வந்துடும். அப்படி இல்லாமல் எண்ணத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு வந்தால் டாக்டர் சரஸ்வலோன் மாஸ்டர் சொன்னா இது நீங்க வந்து இன்டராக்ட் பண்ண வேணும், எக்ஸசைஸ் செய்யணும், தியானம் செய்ய வேணும். அதுகள் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்து வந்தோம்னா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு மிஞ்சி மேலால வர்றது அது கடவுளை பொறுத்தது, கர்மத்தை இந்த கர்மம் எல்லாம் இல்லா போகும். நாங்கள் இதெல்லாம் செய்து வந்தோம்னா. எனிவே தேங்க்யூ, குட் ஸ்பீச். டாக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் வந்து நல்லொரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஸ்பீச்சை தந்தார். கணக்க சிந்திக்க வைத்தது. ஆனால் இதுல நானும் அருந்ததி மாசம் சொன்ன போல இதெல்லாம் செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கு அந்த வருத்தங்கள் எல்லாம் குறையும் என்றுதான் என்னுடைய எண்ணமும். என்னுடைய தியானத்துக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு எல்லாம்
நடந்து கொண்டே போகுது. ஒரு விதமான கரைச்சலும் இல்லாமல் ஒரு யோசனையும் இல்லாமல் நடந்து கொண்டே போகுது. என்றபடியால் அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதை மிஞ்சி எங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு இயலக்கூடியதை செய்து கொண்டிருக்க வேண்டியதா என்று சொல்லி நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி. நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு சுயேந்திர தர்மகுமார் பேசுறதுக்கு ரெடியா இருந்து chat box செய்ய முடியும். அதாவது நாளை காலமே 8:45க்கு நாங்கள் தொடங்குறோம். காலமே 8:45க்கு அருமையான ஒரு